தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய புள்ளி கட்சியிலிருந்து நீக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய புள்ளி கட்சியிலிருந்து நீக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக விளங்கிய திருச்சி சூர்யா கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக விளங்கிய திருச்சி சூர்யா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். ஓபிசி அணியின் மாநில செயலாளராக திருச்சி சூர்யா இருந்தார். இவர் திமுக எம்பி திருச்சி சிவா அவர்களுடைய மகன் என்பவர் என்று குறிப்பிடத்தக்கது. திருச்சி சூர்யா எப்பொழுதும் சர்ச்சைகளில் சிக்குவது அவருக்கு இயல்பு. சமீப காலத்துக்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சி பெண் தலைவர்களை விமர்சித்ததால் கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டார். பின்பு மன்னிப்பு கேட்டு கட்சியில் சேர்ந்தார். பின்பு நீதிமன்றத்தில் தனக்கு காவல்துறை பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்டார். ஆனால் காவல்துறை விளம்பரத்துக்காக திருச்சி சூர்யா ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி மறுத்துவிட்டது. மேலும் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் மீது புதுக்கோட்டை முத்துக்குமார் அவர்களுடைய மனைவியை திருமணம் செய்வது சம்பந்தமாக இருவரையும் தொடர்புபடுத்தி சர்ச்சையில் சிக்கினார். நாம் தமிழர் கட்சி சார்பாக திருச்சி சூர்யா மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி தமிழகம் முழுவதும் காவல் நிலையங்களில் புகார் கொடுக்கப்பட்டது. அவ்வப்போது சர்ச்சைகளில் சிக்கி விளம்பரம் தேடுவது திருச்சி சூர்யா அவர்களுடைய இயல்பு. திருச்சி சூர்யா தொடர்ந்து கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி தருவதாக கூறி கட்சியின் பொதுச் செயலாளர் ஓபிசி அணி பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்தும் கட்சியிலிருந்தும் நீக்கி அந்த ஓபிசி அணியின் மாநில தலைவர் உத்தரவிட்டுள்ளார். திருச்சி சூர்யா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது திருச்சியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.